ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். நான் சொல்கிற கதை என்னுடைய சொந்த கதை, என்னுடைய கற்பனையும் கதை. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், சின்னதாக ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சரியா? ராசாத்தி ராசப்பா அப்படின்னு சொல்லி ஒரு தம்பதி இருந்தாங்க. அவங்களுடைய வேலை என்ன வேலைன்னா, மலையில் போய் விறகுகளை வெட்டிட்டு வந்து சந்தையில் கொண்டு போய் விற்று அதில் வர காசில் தான் அவங்க குடும்பம் நடத்திட்டு இருந்தாங்க. இந்த தம்பதிக்கு ரொம்ப நாள் குழந்தையே இல்லை. ஒரு நாள் அவங்களுடைய வன தேவதையை வேண்டிக்கிட்டு அவங்க ஒரு ஆடு வெட்டி பலி கொடுத்து அந்த வன தேவதையை ரொம்ப வேண்டிக்கிறாங்க. தாயே, எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குழந்தைய கொடு அப்படின்னு. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு அவங்க சந்திரான்னு பேர் வைக்கிறாங்க. பார்க்க போனால் அந்த குழந்தை இந்த உலகத்திலேயே பெரிய ஒரு அழகியாக அவள் இருந்தால் தேவதை மாதிரி இருந்துச்சு. அந்த குழந்தை பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்த பெற்றோருக்கு அமுது உண்டது போல இனிமையாக கேட்டது. அந்த குழந்தை நடக்கிற பொழுது, பேசுகிற பொழுது, அது விளையாடுற பொழுது, இதெல்லாம் இந்த தம்பதிகள் ரசித்து பார்த்து அந்த குழந்தையை தாளாட்டி வளர்த்தாங்க. ஒரு நாள் ராசப்பா சொல்வார், அடியே ராசாத்தி, நம்ம புள்ள தான் இந்த காட்டுக்கே அழகிய தேவதை மாதிரி இருக்கா. அதனால் நம்ம பிள்ளைய ரொம்ப கவனமாக பார்த்து வளர்க்கணும். ஏன்னா நம்ம இந்த காட்டுக்குள்ளே இருக்கிறது வரைக்கும் தான் நம்ம பிள்ளைக்கு நல்ல பாதுகாப்பு. ஆனால் இந்த காட்டை விட்டு வெளியே போனால் இந்த காட்டுக்குள்ளே இருக்கிற விலங்குகளை விட மோசமான விலங்குகள் வெளி உலகத்தில் இருக்கிறாங்க. அதனால் நம்ம பிள்ளைய நல்லா பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ராமாயி சொல்கிறா, போங்க மச்சான், நம்ம பிள்ளைய எவ்வளோ நாள் இப்படி பற்றி வளர்க்கணும்? நாம் பாரு, எப்போ பாரு மரத்தையும் விறகையும் வெட்டி சுமந்து அப்படி தான் நம்ம வவுத்த கழுவ வேண்டியிருக்கு. நம்ம பிள்ளைலாம் மரத்தெல்லாம் வெட்டக்கூடாது மச்சான். நம்ம பிள்ளை வெளியூரில் போய் நல்லா படிப்புலாம் படித்து பெரிய டாக்டர் ஆக்கணும் மச்சான். போ மச்சான், வனத்தேவதை கொடுத்ததுன்னு சொல்லிட்டு வனத்துக்குள்ளேயே வச்சுட்டு வளர்க்கக்கூடாது மச்சான் அப்படின்னு சொல்லி ராமாயி சொன்னான். ராசாப்பாவுக்கு ஏன்னா கொஞ்சம் மனசில் ஒரு ஆசை வந்துச்சு. ஆமாம், நம்ம பிள்ளையும் நம்மளை மாதிரி விறகு வெட்டி கஷ்டப்படக்கூடாது. நம்ம பிள்ளை பார்க்குறக்கு ரொம்ப லட்சணமாகவும் இருக்கா. ஆனால் வெளியூர் மக்கள் கண்ணில் என் பிள்ளை பட்டுச்சுன்னா அதோ கதி தான் அப்படின்னு நினச்சி ரொம்ப பயந்து தன்னுடைய மகளை ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் போய் சேர்த்துட்டு சாயங்காலம் கரெக்டாக 4 மணிக்கெல்லாம் பிள்ளைய போய் கூட்டிகிட்டு ஒத்தையடி பாதையில் தன்னுடைய பிள்ளைய அருமையாக கூட்டிகிட்டு வந்தார் இந்த ராசப்பா. இப்படி ஒவ்வொரு நாளும் அந்த பள்ளிக்கூடம் போகிறதும் ராசப்பா கூட்டிகிட்டு வர்றதும் இப்படியா இருக்க அந்த சந்திராவும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பெரிய பிள்ளையாயிட்டா. ஒரு நாள் ராசப்பாட்ட சொன்னான், டேடி, நான் தான் இப்போ பெரிய பிள்ளையாயிட்டேன்னு டேடி, நீங்கள் ஏன் டேடி கஷ்டப்படுறீங்க? நான் தைரியமாக போயிட்டு தைரியமாக வந்துடுவேன். எல்லா பசங்களும் சிரிக்கிறாங்க டேடி, என்ன உங்கள் அப்பா உன் கூடவே வந்துட்டுருக்குறாங்க அப்படின்னு. டேடி, இப்போ எனக்கு நல்ல தைரியம்லாம் வந்துட்டு டேடி, நானே ஒத்தையில் போயிட்டு ஒத்தையிலேயே வந்துடுவேன் டேடி, நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க. இப்போ நான் யாராக்கும், நான் +2லாம் முடித்து இப்போ காலேஜ் ஃபஸ்ட் இயர் போயிட்டு இருக்கேன்ப்பா, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் எவ்வளோ இங்கிலீஷ்லலாம் பேசுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி தன்னுடைய அப்பாவுக்கு தைரியம் சொல்லிவிட்டு இந்த சந்திரா காலேஜுக்கு போக ஆரம்பித்தா. அவள் போயிட்டு ஒத்தையிலேயே வர ஆரம்பித்தா. இந்த பெற்றோர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஒரு நாள் இந்த சந்திரா நடந்து வந்த பாதையில் அப்போ தான் போலீஸ் ஜீப் வந்து நின்றுச்சு. என்னன்னு கேட்டால், அங்கே ஆத்தாங்கர பக்கத்தில் ஏதோ ஒரு பொண்ணு செத்து கிடக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னதும் அவளுக்கு ரொம்ப மனசுக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. அப்போ பார்த்தா அவங்க அப்பாவும் ஓடி வந்துட்டாரு. சந்திரா அப்படின்னு சொல்லி ஓடி வந்து தான் பிள்ளைய, வா இந்த இடத்துலலாம் நம்ம நிற்கக்கூடாது, சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி சந்திராவை அவங்க அப்பா அவசரமாக கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்னும் சில மாதங்கள் கழிச்சிச்சு. அப்புறம் அதே இடத்துல இன்னொரு கொலை நடக்குது. அதுவும் ஒரு பெண்ணுடைய சடலம் தான். அப்பாவுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஐயோ, இப்படி இந்த இடத்துல பெண்களாக சாகுறாங்களே, நம்ம பொண்ணும் இப்படி 6 மணிக்கு மேலே தானே இந்த ஒத்தையில் வரா, இனிமேல் நம்ம பொண்ணை நம்ம ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் சாட்டர்டே
அப்பா கிட்ட சந்திரா வந்து கேட்குறா, அப்பாப்பா இன்னைக்கு நானும் உங்கள் கூட சந்தைக்கு வாரேப்பா, நீங்கள் எப்படி விறகுலாம் விற்கிறீங்கன்னு நானும் பார்க்குறேப்பா, ப்ளீஸ்ப்பா நானும் வாரேப்பா, நீங்கள் எவ்வளவு நாள் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும், நானும் உங்கள் கூட வாரேன் அப்பா அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி சந்திரா அவங்க அப்பா கூட சந்தைக்கு போகிறா. பாருங்க, அன்னைக்கு சந்தையில் அந்த விறகெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு லாரி ஓனர் வந்து நிற்கிறான். அவன் பேர் வந்து ராம்குமார். அவன் கரடு முரடான ஒரு ஆள், விறகுக்கு தகுந்த பைசாவே கொடுக்க மாட்டார். உடனே ராசப்பா சொல்கிறாரு, சந்திரா அந்த பக்கம் போக வேண்டாம், அந்த ராம்குமார் வந்து நிற்கிறான், அவன் விறகை பார்த்தா ஏட்டிக்கு போட்டியா காசு சொல்லி காசே தரமாட்டான், வா வேற பக்கம் போவோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகளை வேற பக்கம் கூட்டிகிட்டு போகிறாரு. உன்னை சந்திரா சொல்கிறா, இருப்பா நம்மளுக்கு தர வேண்டிய நியாயமான பைசாவை யார் இருந்தாலும் தந்தை தான் ஆகணுப்பா, நான் இருக்கேப்பா, நீ எக்கப்பா பயந்து ஓடுற, வாப்பா தைரியமா அப்படின்னு சொல்லிட்டு ராசப்பாவை சந்திரா தைரியமாக கூட்டிகிட்டு போகிறா. ஆனாலும் அந்த ராம்குமார் கண்ணில் படாமலேயே இந்த சந்திராவை ராசப்பா கூட்டிகிட்டு போகிறாரு. ஆனாலும் அந்த கழுகு கண்ணு ராம்குமார் அதை பார்த்துக்கிறான். ஐயால இந்த ராசாப்பாவுக்கு இவ்வளோ அழகான பெண்ணா, நாம் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாதே. சரி நாம் இன்னைக்கு ஒரு நாள் எப்போமாவது ஒரு நாள் வசமாக அந்த குட்டி நம்ம கையில் அகப்படும், அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ராம்குமார் தன்னுடைய மனசில் நினச்சிக்கிட்டான். ஒரு நாள் தன்னுடைய மனைவியை ராசப்பா கூப்பிட்றா, ராமாயி இங்கே வா அப்படின்னு சொன்ன உடனே என்ன மச்சான் அப்படின்னு சொல்லி வாரா. அந்த ராசப்பா சொல்கிறாரு, இந்த பாரு உன்னுடைய மகன் நகம் வெட்டிகிட்டு இருக்கிறா, இனிமேல் அவளை நகம் வெட்டக்கூடாதுன்னு சொல்லு, 2 கையிலையும் 10 நகங்களும் அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கணும்னு சொல்லு. ஏன் மச்சான் அப்படி சொல்கிற, நம்ம தான் நகத்தை வெட்டுன்னு சொல்லிட்டு இருந்தோமே, இப்போ எதுக்கு மச்சான் நகங்களெல்லாம் வெட்ட சொல்கிற? நான் சொல்கிறத நீ சொல்லு, நான் அந்த விஷயத்த உனக்கு ராத்திரி சொல்கிறேன், அதுக்கான பதிலை நீ உன் மகக்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி ராசப்பா சொல்லிடுறார். ராமாயும் தன்னுடைய மகக்கிட்ட போய் சொல்கிற, அப்பா சந்திரா எந்த பாரு அப்பா சொல்கிறாங்க, இனிமேல் நீ கையில் இருக்கிற நகத்தை வெட்டவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் இனிமேல் உன் நகத்தை வெட்டக்கூடாது, நகத்தை எல்லாத்தையும் நீ ஷார்ப்பாக நீ வளர்த்துரு அப்படின்னு அம்மா வந்து மகா கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு சந்திரா சொல்கிறா, அம்மா நானும் ஆசைப்பட்டேம்மா, நான் எல்லாருமே நகம் அழகாக வளர்த்து வச்சுருக்கிறாங்க, டிசைனாக நெயில் பாலிஷும் போடுறாங்க, ஆர்டிஸ்ட்லாம் பண்ணுறாங்கம்மா, அதனால் நானும் இனிமேல் நகை வளர்க்குறேன், தேங்க்யூம்மா அப்படின்னு சொல்லி சந்திரா சொல்கிறா. அதுக்கப்புறம் அப்பா தன்னுடைய கணவர்கிட்ட போய் ராமாய் கேட்குறாங்க, ஏங்க அப்படி சொன்னீங்க அப்படின்னோடனே, இந்த பாரு வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் சொல்லி யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, இப்போ நம்ம பக்கத்து ஊரில் அந்த ஏரிக்கரை ஓரத்தில் எத்தனை பெண் சடலம் கிடந்துச்சு, நம்ம பிள்ளையும் அப்படி இல்லை அதில் ஒன்றும் ஆயிடக்கூடாது. சீச்சி போங்க மச்சான், என்ன பேச்சு பேசுகிறீங்க, நம்ம பிள்ளைக்கெல்லாம் அப்படியே ஒரு நிலமை வராது, அதான் நீங்கள் போய் பத்திரமா கூட்டிகிட்டு வந்துடுறீங்களே, இருக்கட்டும், ஆனாலும் பிள்ளைகிட்ட சொல்லு, எந்த ஆம்பளையாவது நம்மளுடைய கன்னிமையை போக்குறதுக்கு வந்தாங்கன்னா நம்மளுடைய கையில் இருக்கிற நகம்தான் அவளுக்கு ஆயுதம் அப்படின்னு வலியுறுத்தி நீ சொல்லி கொடு அப்படின்னு சொல்லி ராசப்பா வந்து ராமாய்கிட்ட சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி ராமாயும் தன்னுடைய பிள்ளைக்கு பக்குவமாக இந்த காரியத்தை சொல்கிறாங்க. உடனே சந்திரா சிரிக்கிறா, போ அம்மா, இந்த காரியமெல்லாம் எனக்கு சொல்கிறேன், நான் தான் இப்போ காலேஜ் 2nd இயர் போயிட்டு, இதை பற்றி நாலேஜெலாம் எனக்கு இருக்காதா, எல்லாமே இருக்கம்மா, நான் பார்த்துக்கிறேன் அம்மா அப்படின்னு சொல்லி சந்திராவும் வெக்கப்பட்டே ஓடிட்டா. ஒரு நாள் அவளுடைய காலேஜில் ஏதோ ஒரு மீட்டிங் இருந்ததுனால அவள் லேட்டாக வீட்டுக்கு வாரா. வீட்டுக்கு வரப்ப அந்த ஒத்தையடி பாதையில் அவளுக்கு பின்னாடி சரக் சரக் சரக்குன்னு ஒரு சத்தம். அவளுக்கோ
பயம் சந்திராவுக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம அப்பா வந்துட்டா நல்லா இருக்குமே, எங்கே போனார் நம்ம அப்பா, எப்போவும் நமக்காக காத்திருப்பாரே, இன்னைக்கு வராமல் போயிட்டாங்களேன்னு சொல்லி சந்திரா கொஞ்சம் பயந்து வேகமாக நடக்க பின்னாடி இருந்து ஒரு எறும்பு கரம் அவளுடைய கழுத்தை பிடிச்சி பின்னாடி இழுக்குது. அப்போ தான் அவளுக்கு தெரிஞ்சிச்சு யாரோ நம்மளை பலவந்தம் படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அவள் மனசில் நினச்சா, பலவந்தம் பண்ணுறவங்க கூட நாமளும் போட்டி போடக்கூடாது, நம்முடைய பலத்தை இழக்கக்கூடாது, நாம் அவங்களுக்கு ஒத்துழைச்சி போகிற மாதிரியே போயிட்டு அவங்கள என்ன பண்ணணுமோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய அந்த தன்னை பிடிச்சி இழுத்த கையை வலுக்கட்டாயமாக பிடிச்சி இழுத்து தள்ளி விடாமல் அவள் சாதாரணமாகவே திரும்பி பார்த்தா அங்கே நின்னது அந்த ராம்குமார். அவனுடைய பல்லும் அவனுடைய மூஞ்சியும் பார்த்தா வாந்தி வர மாதிரியே ஆயிடுச்சு. ஆனாலும் தன்னுடைய பவரை செல்ஃப் பவரை கண்ட்ரோல் பண்ணிட்டு சந்திரா கேட்குறான், ஏன் என்னாச்சு உங்களுக்கு, எதுக்கு என் கழுத்தை பிடிச்சி இழுக்கிறீங்க? உடனே ராம்குமார் இழிச்சிட்டு சொன்னா, இன்னைக்கு நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொன்ன உடனே, வேணுமா, அதுக்கு நீ வேற ஆளை பாரு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி சந்திராவை பிடிச்சு கீழே தள்ளிட்டான். உடனே சந்திராவுக்கு பயங்கரமான கோபம், ஆத்திரம். அவள் ஒன்றுமே அமைதியாகவே இருந்துட்டு லாஸ்ட்டில் அவளுடைய முகம் பக்கத்தில் வரும் பொழுது தன்னுடைய கைகளில் இருக்கிற நகத்தினால் அவனுடைய 2 கண்ணையும் குத்தி கிழிச்சிடுறான். அப்புறம் அவன் கண்ணுக்கு கிழிப்பட்ட உடனே ராம்குமார் கதறான், அழுறான், துடிக்கிறான். இவளை கெட்ட கெட்ட வார்த்தையினால் திட்டுறான். உடனே சந்திரா என்ன பண்ணா, அவன் வழியில் துடிக்கிறது இதெல்லாம் பொருட்படுத்தாமல் தன்னுடைய துப்பட்டாவை எடுத்து அவனுடைய 2 கால்களையும் இருத்தி கட்டி அவருடைய 2 கைகளையும் அதோடு கூட சேர்த்து கட்டி அவனை போலீஸ் ஃபோன் பண்ணி அவன் ஹேண்ட்ஓவர் பண்ணிடுறாங்க. அப்புறம் போலீஸ்காரங்க எல்லாருமே வராங்க, இவளுடைய தைரியத்தை பாராட்டுறாங்க. அதுக்கப்புறம் இத்தனை கொலைகள், அந்த ஆத்தாங்கரையில் கொலை நடந்துச்சுல, இத்தனை கொலைக்கும் ராம்குமார் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவனை ஜெயிலில் அடைச்சி போடுறாங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் சிறு பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, முதியவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு ஆண்மகன் தன்னை பலாத்காரம் பண்ண வந்தாலும் சரி, கொலை செய்ய வந்தாலும் சரி, அவர்களோடு கூட நாம் எதிர்த்து நின்று போராடாமல், நம்மளுடைய வலிமையை நாம் இழந்து விடாமல், நம்மளுடைய நகங்களோ நம்மக்கிட்ட இருக்கிற வேறு சில ஆயுதங்களையோ வச்சு நாம் அவங்கள தாக்கலாம். சும்மா நாம் நம்மளுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ண பிறகு நம்மளையும் இழக்க நேரிடும், நாமளும் அடிய நேரிடும். சந்திராவை போல் நாமளும் புத்திசாலித்தனமாக இருந்து நம்மளுக்கு வருகிற ஆபத்தில் நாம் காப்பாற்றிக்கலாம். சரியா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.